அய்யனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். இந்த சீரியல் வந்துட்டு நல்லா போகுதுன்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பரபரப்பின் உச்சக்கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. நல்ல வேலை, அதாவது நம்ம நிலா பார்த்த வேலை ஒரு ஆம்பளை பொறுக்கியை வந்துட்டு சிக்க வச்சுருப்பாங்க என்றே சொல்லாங்க. சேரனுக்கு இந்த ஒருத்தர் உள்ளே வரா பாருங்க, சேரனை பார்க்க அந்த காஃபி ஷாப்பில் ஒருத்தவனோட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே வர. அவங்க அம்மா ஒத்தரோசா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கம்மா. அதாவது இந்த பொண்ணு கேரக்டர் தெரிஞ்ச அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல பிடிச்சி கொடுத்துடணும், ஊர் மெஞ்சிருவான்னு சொல்லிட்டு தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, ஒருத்தவனை கூட்டிகிட்டு தான் வரா. அவளையும் சரிங்க, அவன் பக்கத்தில் இருந்து அட்டைப்பூச்சி மாதிரி உரைச்சிக்கிட்டே இருந்தான் பாருங்க. அவன்லாம் கேள்வி கேட்குறான் சேரனை பார்த்து. பட் இன்சல்ட் ஆயிடுச்சு. சேரனே சொல்லிட்டாரு, இவ வந்துட்டு சரியான பொம்பளை கிடையாது, போனேன்னா என்னைய பொறுக்க வச்சுருவான்னு, எனக்கு வேணவே வேணாம்ப்பா, வேற எந்த பொண்ணையாவது பார்த்து வைங்கன்னு இன்னைக்கு தாங்க வெளிப்படையாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் ஆரம்பத்திலே சொல்கிறாரு, அவன் யார் அவனை பார்த்தா பிரதர் ஃபீலிங் மாதிரியே தெரியலையே, ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க, கையடிக்கிறாங்க, எனக்கு இது சரியாக படலைன்னு. ஆமாண்டா, எனக்கும் சரியாக படாத மாதிரி தான் தெரியுதுன்னு சோழனும் சொல்ல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்க்கும்போது அந்த பொண்ணோட லட்சணம் வந்துட்டு தெரியுதுங்க. அதனால தான் அவங்க அம்மா அப்பா நினச்சிருப்பாங்க போல், நம்ம புள்ள இப்படி போனால் சீரழிஞ்சு போவா, ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கலான்னு சேரனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவள் அதுக்குள்ளேயும் இங்கே வந்து எப்படியாவது இதை பிரேக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா நம்ம ஊருமே முடியாதுன்னு அந்த பொண்ணு டைரெக்டாக சொல்லிட்டு போயிடுதுங்க. அந்த அட்டைப்பூச்சியோட அவனோட ஒட்டிட்டு போயிடுது. சேரனும் வந்துட்டு வேணவே வேணாம்பா, இவளை கட்டுறதுக்கு 2 முழம் கயிறை வாங்கி நானே இறுக்கிட்டு செத்து போயிடலான்னு சேரன் மைண்ட்குள்ளேயே நினைக்கிறாருங்க. அது வந்துட்டு அவங்க காதில் கேட்டுருது என்றே சொல்லலாம் நிலாவுக்கு. சரிண்ணே வேணாம்னே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அந்த தருணம் தான் நம்ம கார்த்தியா ஓடி வராங்க. மாமா எப்படி மாமா இருக்கீங்க, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வர்றாங்க. என்னால் தானே போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு. ஏன்பா இங்கே வந்த, உன்னால் நான் பாதிச்சா பரவாயில்ல, என் தம்பிகளும் என் தங்கச்சியும் பாதிக்கக்கூடாது, தயவு செய்து போயிரு. என்ன மாமா நீங்களே இப்படி சொல்கிறீங்களே மாமான்னு கார்த்திகா கேட்க, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற கார்த்திகா, நீ இங்கே வர்றது தெரிஞ்சதுன்னா உங்கள் அம்மா அப்பா பின்னாடியே வந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள தூக்கி போடவா, வேணாம்ப்பா இந்த காப்பரா வேணாம், தயவு செய்து நீ போயிடுன்னு சொல்ல நீலா வந்துட்டு நிறுத்துறாங்க. இருங்கண்ணே, உங்களை தேடி வந்திருக்குனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, அந்த பொண்ணு என்ன பேசுன்னு கேட்போம். இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் கட்டினா உங்களை தான் கட்டுக்கிறேன், மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே நீலா வந்துட்டு சேரனை பார்க்குறாங்க. ஆனால் சேரன் கண்டுக்கிறாமல் சமைக்க ஆரம்பிச்சிடறாருன்னு வைங்களேன். உடனே நடேசன் பார்த்துறாரு. அவர் அசிங்கமாக திட்டி போகிறாருங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னால், உன்னைய வச்சு என்னைய பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த காவாலி பயலுக, நீ வந்துட்டு இங்கே வராத, அப்புறம் கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்க, என்னை பற்றி ஊரில் விசாரிச்சல, நீ இங்கே வந்து அடிக்கடி இந்த மாதிரி தொல்லை பண்ணேனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து கிளம்பிடு, உன் மேலே பாவம் என்ன இருந்தது, ஆனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ நீ கம்கம்மாக இருந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செய்து ஓடிடுன்னு சொல்கிறாரு. தேம்பி கார்த்திகை அழுகுது. உடனே நிலா வந்துட்டு சாந்தப்படுத்துகிறாங்க. நீ கோயிலுக்கு வா, அங்கே மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டயத்துக்கு நீ வந்துடு இந்த கோயிலுக்கு, நம்ம கோயிலே திருமணம் உனக்கு பண்ணி வச்சுறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா நிலா? உண்மையை தான் சொல்கிறேன், எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு என் வீட்டுக்காரருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னவனை அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது. கார்த்திகா வந்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் நீங்கள் 10 மணிக்கு கோயிலுக்கு நான் சொன்ன டயத்துக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்னு கார்த்தியாவும் போயிடறாங்கன்னு வைங்களேன். இதை வந்துட்டு சோழன் கிட்ட வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க. எங்கள் 2 பேருக்கும் மனசு பிடிச்சி போச்சு, அண்ணனுக்கும் வந்துட்டு பொண்ணு அமைய மாட்டேது, அவர் கேரக்டருக்கு சரியான ஆள் கார்த்தியா தான், கார்த்தியாவுக்கு சரியான கேரக்டர் வந்துட்டு அண்ணன் தான், அதனால நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் கோயிலில் பண்ணி வச்சிடலாம், இந்த மாதிரி நான் கார்த்திகா கிட்ட பேசிட்டேன், நம்ம எப்படியாவது அண்ணனை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, என்னது இப்படி சொல்கிறீங்க, திருமணங்க எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்கன்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் பண்ணிடலாம், நமக்கு நடக்கலையா, அந்த மாதிரி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம டார்லிங் சொன்னோன்னே சோழன் சும்மா இருப்பாரா, சரிடி தங்கம் பண்ணிடலான்னு ஒரு தில்லான முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழவந்தான் கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சம்பவங்களை எடுத்து சொல்கிறாருங்க. எங்கள் அண்ணனுக்கு தான், அந்த பொண்ணுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மனசு ஒத்து போகுது, ஆனால் பெற்றோர்களுக்கு ஒத்து போல, அவங்க வீட்டில் தான் பொன் வீட்டார்கள் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், உங்களை நல்லா கவனிச்சிடறேன்னு சொல்ல, அது போதும் தம்பி நான் வந்துடுறேன், எந்த டைம்னு சொல்லிடுறேன், நம்ம கோயிலே பிரம்மாண்டமாக அங்கே கூட கல்யாணம் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலான்னு சோழன்கிட்ட அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு சொல்கிறாருங்க. கார்த்திகா வந்துட்டு இங்கே வந்துட்டு போனாங்க இல்லையா, இந்த உண்மை வந்துட்டு எப்படியோ அரச புரசலாக வந்துட்டு கார்த்திகா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. ஏண்டி திருமண வேலைகள் நடந்துருச்சு, நிச்சயதார்த்தம் வேற போயாச்சு, இன்னும் என்னடி நீ அங்கே போய்கிட்டு இருக்க, இது தெரிஞ்சால் மாப்பிள்ளை வீட்டில் எங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க தெரியுமில்ல. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இவ வெளியவே வரக்கூடாது, வீட்டில் பூட்டுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிலாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு கால் பண்ண, நீங்கள் எப்படியாவது வெளியே வர பாருங்க, சோழனோட
சேரனோட நான் வரேன் காரில், நம்ம 3 பேரும் வந்துட்டு கோயிலுக்கு போயிடலான்னு நிலா சொல்கிறாங்க. கார்த்திகா வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் வருதுன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்கன்னு வைங்களேன். வெளியே வந்து திடுன்னு அவுட்டோர் வழியாக வெளியே வந்துடுறாங்க. அவங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க ஓடி வர்றதுக்குள்ளே வெளிக்கேட்டை பூட்டிட்டு நிலா சேரன் காரில் ஏறி போயிடுறாங்கன்னு வைங்களேன். இப்படி பரபரப்பின் உச்சத்தில் அய்யனார் துணை சீரியல் நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அதாவது கார்த்திகா சேரன் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்களா.